லக்ஷ்மிபதி வேலூர் இன்றைக்கு யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாத ஒரு நவீன விஞ்ஞான அறிவியல் நோக்கங்கள் கொண்ட ஒரு புனைவு கதைகளை, நாவல்களை, சிறுகதைகளை, கட்டுரைகளை, கவிதைகளை எழுதி தமிழக மக்களிடத்திலே மட்டுமல்லாமல் உலகெங்கும் வாழ்கின்ற இலக்கிய நேயர்கள் இதயத்தில் சிம்மாசனம் விட்டு அமர்ந்திருக்கின்ற மிக பிரபலமான எழுத்தாளராக இருந்து மறைந்த சுஜாதா எஸ். ரங்கராஜன் அவருடைய இயற்பெயர். சுஜாதா அவர்களுடைய நினைவு நாள் இன்றைக்கு. நிச்சயமாக அவரை மறக்க முடியாது. ஆரம்ப காலத்தில், அதாவது 70களில் 80களிலே இளைஞர்கள் சுஜாதாவின் கதை என்றைக்கு குமுதத்தில் வரும், ஆனந்த விகடனில் வரும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கடைகளிலே, நூலகங்களிலே அந்த கதைகளிலே படித்து இன்புற்ற அந்த காலங்களை நாம் நினைத்து பார்க்கிறோம். நாங்களெல்லாம் அணைக்கட்டு லைப்ரரியில் தான் தொடர்ந்து. அப்போல்லாம் குமுதம் கூட நம்ம தனியாக காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு சூழல். படித்து பட்டம் பெற்றோம், வேலை இல்லாத ஒரு சூழலில் அப்போ லைப்ரரியில் தான் நம்ம குமுதத்துக்கு காற்று நின்று படிக்கணும். ஏன்னா 5-6 பேர் படிச்சுட்டு போய் தான் நமக்கு கொடுப்பாங்க. வெயிட் பண்ணி படிக்கணும். அப்படி குமுதத்தில் வாங்கி ரொம்ப ஆர்வத்தோடு புரட்டி பார்த்த கதைகள், நவீன நாவல்கள் திரு சுஜாதா அவர்களுடையது. அதாவது 3/5/1935 பிறந்து ஏறக்குறைய 67 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து 27/2/2002 மறைந்தார். அது எஸ். ரங்கராஜன் அவருடைய இயற்பெயர். 100 நாவல், நினச்சி பாருங்கள், 100 நாவல், 250 சிறுகதைகள், 10 புத்தகங்கள், விஞ்ஞான நுணுக்கங்களை, அறிவியல் முன்னேற்றத்தை பற்றி ரொம்ப சயின்டிஃபிக்காக, டெக்னாலஜிக்கலாக, டிஜிட்டல் வேர்ல்டுக்கு ரொம்ப மிக பொருத்தமான ஒரு எழுத்தாளராக நமக்கு புதிய உலகத்திற்கு அழைத்து சென்ற நவீனகால நாவலிஸ்ட் திரு சுஜாதா அவர்கள். அதே மாதிரி 10 நாடகங்கள், பிளேஸ், ட்ராமாவில் அவர் ரொம்ப ஆர்வம் உடையது. கமல்ஹாசன் சூப்பர் ஸ்டார் அது அவரோடும் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனோட மிக நெருக்கமான பழக்கத்தில் இருந்தவர். அவருடைய திரைக்கதைகள் பணமானது அந்நியன், சிவாஜி, தி பாஸ். அவருடைய ரொம்ப ஃபேமஸானது வீட்டுக்குள் வரும் உலகம் என்றது. என் இனிய இந்திரா யாரும் மறக்க முடியாது அந்த காலத்தில். ஆக சுஜாதா அவர்கள் மறைந்த நாள். ரொம்ப ரொம்ப நாலேஜபுளாக சயின்டிஃபிக் உணர்வுகளை இளைஞர்கள் இதயத்தில் பதிவு செய்த, விதைத்த ஒரு நவீன ஆசிரியர், கதாசிரியர், நாவலிஸ்ட், சிறுகதை எழுத்தாளர், நல்ல கவிஞர். எளிமையான கவிதைகள் எழுதியிருக்கிறார், வெண்பாக்கள் எழுதியிருக்கிறார். ஆழ்வார்கள் பற்றி மிக எளிமையான புரிதலை மக்களோடு பகிர்ந்து கொண்டவர். அப்படிப்பட்ட நல்ல நாவலிஸ்டினுடைய நினைவு நாள் இன்றைக்கு திரு சுஜாதா அவர்களை வணங்குவோம்.